கள்ளக்குறிச்சி கள்ளசாராய விவகாரம் தொடர்பாக டிஜிபி சங்கர் ஜிவால் தற்பொழுது அதற்கான விளக்கத்தை அளித்திருக்கிறார். உயிரிழந்தவர்கள் கள்ளச்சாராயம் குடித்துதான் உயிரிழந்தார்களா என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக டிஜிபி சங்கர் ஜிவால் தெரிவித்திருக்கிறார். மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட எஸ்பி நேரில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராகவேந்தர். வணக்கம் ராகவேந்தர். கள்ளச்சாராயம் விவகாரம் குறித்து டிஜிபி சங்கர் ஜிவால் என்னென்ன விளக்கங்களை அளித்திருக்கிறார்? இது குறித்தான விவரங்கள். வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் குடித்து 5 பேர் உயிரிழந்திருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாகி இருக்கிறது. கண்ணக்குட்டி என்ற நபர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் சட்டவிரோதமாக கள்ளச்சாராயம் விற்பனை செய்து வந்ததாக தெரிகிறது. இவரிடம் அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் கள்ளச்சாராயம் வாங்கி குடித்து வந்திருக்கின்றனர். நேற்று கண்ணுக்குட்டியிடம் கள்ளச்சாராயம் வாங்கி குடித்த 15க்கும் மேற்பட்டோருக்கு தலைவலி, வாந்தி, மயக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளது. இதனால் அருகில் இருக்கக்கூடிய அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்திருக்கின்றனர். இந்த நிலையில் கள்ளச்சாராயம் குடித்த சுரேஷ், பிரவீன், சேகர், ஜெகதீஷ், மகேஷ் ஆகிய 5 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். மேலும் 10 பேர் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது தொடர்பாக தற்போது அரசியல் வட்டாரத்தில் அரசியல் பிரமுகர்கள் இதற்கு எதிராக அறிக்கைகள் வெளியிட்டு வருகின்றனர். மேலும் இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் டிஜிபி சங்கர் ஜிவால் அவர்கள் தற்போது ஒரு விளக்கம் அளித்திருக்கிறார். இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதன் நிர்வாகத்தினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதே போன்று எஸ்பி தலைமையில் விசாரணையானது நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர்கள் கள்ளச்சாராயம் குடித்ததன் காரணமாக தான் உயிரிழந்திருக்கிறார்களா என்ற ஒரு அறிக்கை விரைவில் தயாராகி வர இருப்பதாகவும் அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் டிஜிபி சங்கர் ஜிவால் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். உண்மையாக கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்திருந்தால் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று டிஜிபி சங்கர் ஜிவால் அவர்கள் தற்போது விளக்கமானதை அளித்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ராகவேந்தர்.